என்னுடைய இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஒரு பருவம் தான் வாலிப பருவம். இது அமானிதம் என்பதாக சொல்லப்படுகின்றது. அமானிதம் என்று சொன்னாலே அதை கையாளுவது என்பது பக்குவமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், அதை மிக சரியாக நாம் அதை கையாள வேண்டும். எனவேதான் இந்த வாலிப பருவத்தை அமானிதமாக அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த வாலிப பருவம் என்பது பிற்காலத்திலே இந்த மனிதன் எப்படி இருக்க போகின்றான் என்பதற்கான ஒரு முன்னோட்டத்தினுடைய ஒரு காலமாகும். பிற்காலத்தில் அவர் என்னவாக இருப்பார், எப்படி செயல்படுவார் என்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு காலத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த காலம்தான் இந்த வாலிப பருவம். யாரெல்லாம் இந்த வாலிப பருவத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் அவருடைய லட்சியத்தின்படி மிக சரியான பாதையில் செல்வார்களானால் அவருடைய பிற்காலத்துடைய வாழ்க்கை செழிப்பானதாகவும் சரியானதாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். யாரெல்லாம் அந்த வாலிப பருவத்தை சரியாக பயன்படுத்தவில்லையோ, இந்த வாலிப பருவம் என்பது வெறுமன இன்பத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடிய பருவம் தான், இதை தவிர்த்து வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை, வெறுமன குதூகலமாக இருந்துவிட்டு கழித்துவிட்டு சென்று விடலாம் என்று நினைத்தவர்கள் எல்லாம் பிற்காலத்திலே கவலையும் கஷ்டமாகவும் கண்ணீருமாக வடிப்பதை தற்காலத்தில் நாம் பார்த்து கொண்டுதான் வந்திருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, எனவே இந்த வாலிப பருவத்தை எப்படி மிக சரியாக கையாள்வது, எப்படி அவர்களுக்கு நாம் வழிகாட்டுவது என்பதை பற்றி பேசுவதே இந்த ஜும்ஆவுடைய தலைப்பாக நாம் எடுத்திருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, நாளைய சமூகத்தை உருவாக்க போகும் மனிதர்கள் தான் இந்த வாலிபர்கள். நாளைய சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்கள். ஒரு வாலிபன் மிக சரியான தடத்திலே அவர் சென்று தன்னுடைய அழகான அந்த லட்சியத்தை அடைந்து கொண்டால் அவர் மட்டும் உயர்வது கிடையாது, அவரை கொண்டு ஒரு சமூகம் பயன்பெறும். இது தனி மனிதருக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்துடைய வளர்ச்சியை இந்த வாலிப சமூகம் நிர்ணயிக்கின்றார். எனவேதான் இஸ்லாம் இந்த வாலிப பருவத்தை மிக மிக முக்கியமான ஒரு பருவமாக கருதி அவர்களுக்கு சிறந்த வழிகளை காட்டுகிறது. அப்படியே விட்டுவிடவில்லை. வாலிப பருவத்தில் இருப்பவர்களுக்கு இஸ்லாம் அப்படியே விட்டுவிடவில்லை, அவர்களுக்கான மிக சரியான வழியை காட்டுகிறது இஸ்லாம். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே இருந்த வாலிபர்கள் அன்னலாருடைய அந்த அழகிய வழிகாட்டுதலை ஏற்று நடந்து பிற்காலத்திலே சிறந்த மனிதர்களாக திகழ்ந்த வரலாற்றை நாம் நிறைய பார்க்கலாம். அதற்கான சிறந்த உதாரணங்களை நாம் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி அவர்களுடைய அந்த சொஹபத்திலே நட்புறவிலே இருந்தவர்கள் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற வாலிப சஹாபி. நமக்கெல்லாம் இவருடைய வரலாற்றை நாம் நிறைய கேட்டிருப்போம். எப்படிப்பட்ட சஹாபி இவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக மிகவும் செழிப்போடு வாழ்ந்தவர். அவருடைய ஆடைகள் மட்டுமே மிக உயர்தரமான ஆடைகளை அணியக்கூடியவர். அவருடைய பெற்றோர்கள் அந்த வாலிபருக்கு மிக விலை உயர்ந்த ஆடைகளை அணிவிப்பார்கள். மிக உயர்ந்த அத்தர்களை, வாசனை திரவியங்களை அவர்களுக்கு பயன்படுத்த கொடுப்பார்கள். அவர்கள் மிக தூரத்திலே வரும்போதே அவரை தெரிந்து கொள்வார்கள். அவருடைய அத்தருடைய வாசத்தை வைத்து முஸ்அப் வருகின்றார் என்பதால் கண்ணியமிக்கவர்கள், இப்படியாக வசதி வாழ்க்கையை செழித்து வாழ்ந்த அந்த வாலிபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். அன்பு உபதேசத்தை அவர் ஈர்க்கப்பட்டார். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு பிறகு என்ன ஆனது, அந்த வாலிப பருவத்தில் அவர் தேர்ந்தெடுத்தார் அந்த இஸ்லாத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். ஆனால் எப்படிப்பட்ட மன தைரியத்தோடு தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நாம் அனுபவித்து வரக்கூடிய இந்த சுகபோகமான வாழ்க்கை எல்லாம் இழக்க நேரிடும். உயர்தரமான ஆடை, உயர்தரமான உணவுகள், உயர்தரமான இடங்கள் எல்லாமே நாம் இழக்க நேரிடும் என்பதை உணர்ந்தார். அதே போன்றுதான்
முஸாப் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்ற பின்பு அவருடைய வீட்டில் அவர்கள் விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள். அவருக்கு சரியான தங்குவதற்கான வீடு இல்லை, சாப்பிடுவதற்கான உணவு இல்லை, அவர் அணிவதற்கான ஆடைகளும் இல்லை. இப்படியாக கஷ்டமான நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு வருகின்றார்கள். சரி, அந்த பருவத்தை அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி அவர்கள் தேர்ந்தெடுத்தார். நினைத்திருந்தால் சுகபோகமான வாழ்ந்திருக்கலாம். ஆனால் விலகி வைத்தார்கள், நாம் இந்த சுகபோகமான வாழ்க்கையை விட நாம் தேர்ந்தெடுக்கும் இந்த துறை இருக்கின்றது மிக சிறப்பானது. அந்த வாலிப பருவத்தில் அதை தேர்ந்தெடுத்தார்கள், இஸ்லாத்தை முன்வைத்தார்கள். இதன் காரணமாக பல கஷ்டங்களை மேற்கொண்டாலும் பல சிரமங்களை மேற்கொண்டாலும் இஸ்லாம் தான் உன்னதமானது என்ற அந்த லட்சியத்தை அவர்கள் குறிக்கோளார்கள். இந்த வாலிப சஹாபி இவர்கள் எடுத்த இந்த லட்சியத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நிறைய பணிகளை கொடுத்தார். இந்த அளவுக்கு என்று சொன்னால், மதீனாவிலே சென்று இஸ்லாத்தை போதிக்கும் மாபெரும் பொறுப்பை முஸாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினார். இந்த வாலிப சமூகத்தை மிக சரியாக பயன்படுத்தியவருடைய அந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். யமன் தேசத்திற்கு நீதிபதியாக அனுப்பப்பட்டவர்கள் தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்ற வாலிபர் மிக சிறப்பான பணிகளை ஆற்றி அந்த சமூகத்தை மிகப்பெரிய மாற்றத்திற்கு உள்ளாக்கினார்கள். அந்த சஹாபி அவர்கள் வாலிப சஹாபி. இப்படியாக நிறைய வரலாற்றை பார்க்கலாம். பத்ர் போர்க்களத்திற்காக ஆலோசனைகள் நடைபெறக்கூடிய நேரத்திலே தைரியமாக எழுந்து ஒரு ஆலோசனை வழங்கியவர்கள் தான் மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற இந்த வாலிப சஹாபி. பலர்கள் பல அபிப்பிராயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கின்றார்கள். சிலர் போர் செய்யலாம் என்று சொல்கின்றார்கள், வேண்டாம் என்று சொல்லி இப்படியாக பல அபிப்பிராயங்களை சொல்லக்கூடிய நேரத்திலே பலவிதமான அபிப்பிராயங்கள் வருகின்றது. மதீனாவாசியான இந்த சஹாபி எழுந்து நிற்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்ன சொல்கின்றீர்களோ அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தால் எப்படி இருந்தார்களோ அப்படி இருக்க மாட்டோம். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம், மூசா நபி அவர்கள் அந்த சமூகத்தை அழைக்கின்றார்கள் போர் செய்வதற்காக வேண்டி. என்ன சொன்னார்கள்? நாங்கள் வரமாட்டோம், நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போரிடுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் வரமாட்டோம், நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போரிடுங்கள், நாங்கள் உட்கார்ந்து கொண்டு அதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படியாக நாங்கள் சொல்ல மாட்டோம் யா ரசூலல்லாஹ், தாங்கள் என்ன கட்டளை இடுகின்றீர்களோ அதை உடனடியாக செயல்படுத்தும். நீங்கள் கடலிலே குதிக்க சொன்னாலும் நாங்கள் கடலிலே குதிப்போம் என்பதால் என்ற வீர தீர உரையை ஆலோசனை கொடுத்தவர்கள் தான் மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு என்ற வாலிப சஹாபி. இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுஹபத்திலே அந்த நட்பிலே வளர்ந்த நிறைய வாலிபர்கள் மிகப்பெரிய ஒரு உன்னதமான அந்தஸ்தை அடைந்தார்கள். என்னைமிக்க சகோதரர்களே, அந்த ஆரோக்கியமான வாலிப அந்த பருவத்தை நாம் மிக சரியாக பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்த தவறிவிட்டால் மிகப்பெரிய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டும். பிற்காலத்திலே இவர்களை கொண்டு தேவையில்லாத விஷயங்கள் அவர்கள் அகப்பட்டுக் கொண்டால் அவருடைய வாழ்க்கையும் வீணாகிவிடும், அவருடைய பிற்காலத்திலே அனைத்து விஷயங்களும் வீணாக ஆகிவிடும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பருவம் எப்படிப்பட்ட பருவம் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய இபாதத்திலே அல்லாஹ் விரும்புகின்றான். வாலிப பருவத்திலே செய்யக்கூடிய இபாதத்தில் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுகின்றது. சாதாரண நேரத்திலே வயது முதிர்ந்த நேரத்திலே செய்யும் விவாதத்திலே விட வாலிபத்திலே செய்யும் விவாதத்தில் இருக்கின்றதே அல்லாஹ் மிக மிக பிரியப்படுகிறான். ஏன் தெரியுமா? இந்த பருவத்தில் தான் பலவிதமான அபிலாஷைகளுக்கு ஆசைகளுக்கு அவனுக்கு அந்த உட்படுத்தப்படுவான், ஆசைகளுக்கு உட்படுத்தப்படுவான். அந்த ஆசைகள் அத்தனையும் கட்டுப்படுத்தி தன்னை அல்லாஹ்விற்காக நிலை நிறுத்துகின்றான் அல்லவா? அந்த நிலை நிறுத்துதல் அல்லாஹ்விற்கு பிடித்தமானது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்கும் என்று சொன்னார். அர்ஷுடைய நிழல் யாருக்கு கிடைக்கின்றது? அந்த வாலிபர்கள். எந்த வாலிபர்கள் தங்களுடைய வாலிப காலத்தை இபாதத்திலே, வணக்க வழிபாடுகளிலே, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விஷயத்திலே அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிக உயரிய அந்தஸ்துகளை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த வாலிப பருவத்தை சொல்லுவார்கள் எப்படிப்பட்ட பருவம் என்று சொன்னால், கையிலே தீப்பந்தத்தை ஏந்தி கொண்டிருப்பவரை போன்றவராகும். இந்த தீப்பந்தத்தை கொண்டு வீட்டை அலங்கரிக்கவும் செய்யலாம், அதாவது அலங்கரிக்க ஒளிமயமாக ஆக்கலாம்.
அந்த தீப்பந்தத்தை கொண்டு வீட்டை என்ன செய்யறாங்க? ஒளிமயமாக ஆக்கலாம். கொஞ்சம் தவறினால் அந்த வீட்டை எரிக்கக்கூடியதாகவும் ஆக்கிவிடலாம். தேர்ந்தெடுப்பது அவருடைய கையில். கவனம் தவறினால் வீடே எரிந்துவிடும். அதை கவனமாக பயன்படுத்தினால் வீட்டை என்ன செய்யலாம்? ஒளிமயமாக ஆக்கலாம் என்பதாக சொல்லுவார்கள். இன்னொரு உதாரணத்தை சொல்லுவார்கள். இந்த வாலிப பருவம் எவ்வளவு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், ஒரு அரசன் இருந்தானா, அவன் சில மக்களை அழைத்து சொன்னானா, பாருங்க, நான் உங்களை ஒரு இருளான பகுதிக்கு அனுப்புவேன். அந்த இடமே இருட்டா இருக்கும். நீங்க அந்த இடத்தை கடந்து செல்லும் பொழுது உங்களுடைய காலிலே சில பொருட்கள் தென்படும். அந்த தென்படக்கூடிய அந்த பொருளை யாரெல்லாம் எடுக்கின்றார்களோ அவரும் வருத்தப்படுவார், யாரெல்லாம் எடுக்கவில்லையோ அவரும் வருத்தப்படுவார் என்பதாக சொன்னார். அதே போன்ற அந்த பாதை வழியாக, இருட்டின் வழியாக சில மக்களை அனுப்பிவிடப்படுகின்றார்கள். காலிலே சில பொருட்கள் தென்படுகின்றது. சில மக்கள் என்ன யோசிக்கின்றார்கள்? அரசர் சொன்னார், எடுத்தாலும் வருத்தப்படுவோம், எடுக்கவில்லை என்றாலும் வருத்தப்படுவோம். ஏன் எடுத்துவிட்டு வருத்தப்படுவதை விட எடுக்காமலே வருத்தப்படலாம் என்று சிலர்கள் கடந்து செல்கின்றார்கள். சிலர்கள் யோசிக்கின்றார்கள், சரி என்னதான் இருக்கிறது என்பதை சிலதாவது நாம் எடுப்போமே என்று சிலர்கள் சிலதை மட்டும் எடுக்கின்றார்கள். அடுத்த நாள் காலையிலே பார்க்கின்றார்கள், அவைகள் ஒவ்வொன்றும் வைர கற்களாக இருக்கின்றது. இப்பொழுது யோசிக்கின்றார்கள், எடுத்தவர்கள் யோசிக்கின்றார்கள், ஆஹா, நிறைய நாம் எடுத்திருக்கலாமே, அந்த வாழ்க்கை தவற விட்டு விட்டோமே. என்ன யோசிக்கின்றார்கள்? எடுத்தவர்கள் வருத்தப்படுகின்றார்கள், நிறைய எடுத்திருக்கலாமே, கொஞ்சம் தானே எடுத்தோம், ஆஹா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. எடுக்காதவர்கள் கேள்விப்படுகின்றார்கள், அவைகள் யாரெல்லாம் சில கற்கள் எடுத்தார்களோ அவைகள் எல்லாம் வைரக்கற்கள். ஆஹா, நாம் எடுக்கவில்லையே, ஒன்று கூட எடுக்கவில்லையே, வருத்தப்படுவார்கள். இதைத்தான் சொன்னால், எடுத்தவர்களும் வருத்தப்படுவார், எடுக்காதவர்களும் வருத்தப்படுவார்கள். இந்த வாலிபரும் அதுதான். ஒரு காலம் கடந்து விடும். அந்த காலத்திலே யோசிப்பார்கள், ஆஹா, எனக்கு வாலிப பருவம் கொடுக்கப்பட்டதே, நான் நிறைய சாதனைகளை புரிந்திருக்கலாமே, நிறைய வேலைகளை செய்திருக்கலாமே, என்னென்னவோ சாதித்திருக்கலாமே, தீனுடைய விஷயங்களில் நாம் முன்னேறி இருக்கலாமே, நிறைய யோசிப்பார். ஆனால் என்ன செய்ய முடியாது? திரும்ப வர முடியுமா? வர முடியாது. உலகத்திலே வர முடியாத ஒரு விஷயம் வயதுகள். நாம் ஏறிவிட்ட வயதை என்ன செய்ய முடியாது? கீழே இறங்க முடியாது. பிறகு என்ன செய்ய முடியாது? வருத்தப்பட்டு பிரயோஜனம் இருக்காது. எனவேதான் கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை மிக சரியாக பயன்படுத்திக்க சொல்லுகின்றது இஸ்லாம். நீங்கள் என்ன செய்யுங்கள்? உங்களுடைய காலத்தை இபாதத்துகளிலே, வணக்க வழிபாடுகளே, தீனுடைய விஷயங்களில் நாம் ஈடுபடும் பொழுது அந்த வாலிப பருவம் இருக்கின்றது மிக சிறப்பானதாக அமைகின்றது. இன்னைக்கு உலகத்துல இஸ்லாத்தை தவிர ஒரு மிக சிறந்த வழியை வேற யாரும் காட்ட முடியாது. வாலிபர்களுக்கும் சரி, பெரியவர்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, எல்லோருக்கும் சரி. இன்னைக்கு வாலிப ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், மிக சீக்கிரமாக எதையாவது ஒரு விஷயத்தை பார்த்தால் ஈர்க்கப்பட்டு விடுகின்றார். நாம் பார்க்கின்றோம். அதற்கு உதாரணம் சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயத்தை அவர்கள் பிடித்து விட்டது என்று சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு என்ன செய்கின்றார்கள்? ஆதரவு கொடுப்பார். எனவே அந்த பருவம் அப்படிப்பட்ட பருவம். ஆனால் அவர்களுக்கு மிக சரியானது எது சரி எது தவறு என்பதை உணர்த்தி காட்டுவோமே ஆனால் அவர்கள் மிகப்பெரிய பிரயோஜனத்தை அடைவார். இந்த பொறுப்பை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நமக்கு ஒவ்வொரு மஹல்லாவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், அது மஸ்ஜிதுடைய பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், என்ன பிற பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், ஒவ்வொருவரின் மீதும் தன்னுடைய மஹல்லாவிலே வசிக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், அவர்கள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும். என்று சொன்னால் அவர்கள் அந்த பருவத்தை தாண்டி விட்டால் பிறகு ஒன்றும் செய்யும். எனவே அவர்களின் மீது தனி கவனம் எடுத்து அவர்களுடைய கல்வி விஷயத்திலே, பொருளாதார விஷயத்திலே, ஒழுக்கத்துடைய விஷயத்திலே அத்தனையும் கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிக இலகுவாக அவர்கள் வழிவருவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் வழிகளும் திறந்தே இருக்கின்றது, மிக இலவசமாக கிடைக்கின்றது. இதற்கெல்லாம் வழி தவறுவது என்பது மிக இலகுவாக, இலவசமாக, லேசாக கிடைத்துவிடக்கூடியதாக. எனவேதான் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாலிப பருவத்திலே தீனுக்காக செயலாற்றிய நிறைய நபிமார்களுடைய முன் உதாரணத்தை நாம் பார்க்கலாம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாலிப பருவத்திலிருந்தே மிக சிறப்பாக இந்த தீனுக்காக வேண்டி செயல்படுத்தினார்கள் மட்டுமல்ல, மிக கொள்கை பிடிப்புடன் உறுதியாக இருந்தார். எதிரிகளுக்கு மத்தியிலே கூட எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அரசனால் மிகப்பெரிய துன்புறுத்தல் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று மன உறுதியோடு போராடக்கூடியவர்களாக இருந்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மிக சிறப்பான ஒரு உறுதியான ஈமானை பெற்றவர்களாக இருந்த வாலிபர்கள் தான். நிறைய சொல்லலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் தான் எத்தனை பெரிய சோதனைகள் அவர்களுக்கு. ஊட்டப்பட்ட அறையிலே ஒரு பெண் ஒருத்தி அவருடைய ஆசைக்கு இணங்குமாறு வற்புறுத்துகின்றார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்? விரட்டப்படுகின்றார்கள், ஜெயிலிலே போடப்படுவீர்கள், சிறையிலே நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆன் சொல்லுகின்றது, சொன்னார்கள், எனக்கு நீங்கள் வழங்கும் அந்த சிறை மிக விருப்பமானதாக இருக்கிறது. கால ரப்பி ஸிஜ்ன அஹப்பு இலைய மிம்மா யதுஊனி இலைஹி, நீங்கள் எதன் ஒன்றை பக்கம் அழைக்கின்றீர்களோ அதை விட எனக்கு சிறை மிக பிரியமானதாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளை, வாலிபர்களை நாம் சரியான அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். வெறுமனே இந்த மொபைல் போன் மட்டும்தான் என்னுடைய முழு உலகம் என்று இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகளை மாற்ற வேண்டும். இது ஒரு சாதனை மட்டும்தான். இதை அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கின்றது என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். முழு நேரமும் இதில் தான் கழியும் என்ற அந்த நிலையை மாற்றி அவர்களை நாம் மடைமாற்றம் செய்து வேறு விஷயத்தை ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக தொழுகையினுடைய விஷயத்திலே, அதாவது குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்திலே, தீனுடைய விஷயங்களை படிப்பதிலே அவர்களுக்கு ஆர்வத்தை அதிகப்படுத்த வேண்டும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? நாம ஒரு முன்னோடியா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? நம்மளும் கொஞ்சம் மொபைல் போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு குர்ஆனை எடுத்து படிக்கணும். என்ன செய்யணுங்க? ஆர்வத்தை, நமக்கு ஆர்வம் இருப்பதாக காட்ட வேண்டும். ஆர்வம் இருக்குதோ இல்லையோ, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுங்க? ஆர்வத்தை நம்ம வளர்த்துக்கணும். உண்மையிலே ஆர்வம் வரலன்னா கூட என்ன செய்யணுங்க? பிள்ளைகளுக்கு எதிராக நாம் எடுத்து குர்ஆனை படிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். குர்ஆனை பார்த்தால் நன்மை, படித்தால் நன்மை, கேட்டால் நன்மை என்ற அந்த விஷயத்தை பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும். நிறைய விஷயங்கள் உலகத்தில் இருக்கு, இது மட்டுமே அல்ல உலகம் என்பதை புரிய வைக்க வேண்டும். நிறைய படிக்க வைக்க வேண்டும், நிறைய பொது அறிவியலை படிக்க வைக்க வேண்டும், நிறைய சமூகத்தின் விஷயத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும், கஷ்ட நஷ்டங்களை புரிய வைக்க வேண்டும், குறிப்பாக அரசியலையும் புரிய வைக்க வேண்டும். எல்லாவற்றையும் என்ன செய்யணுங்க? அவர்களுக்கு புரிய வைத்து எது நன்மை எது தீமை என்பதை எல்லாம் உணர்த்தக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தஆலா நம்மின் மீது, பெற்றோர்களாகி நம்மின் மீது, மொஹல்லாவாசிகளாக நம்மின் மீது கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே அவர்களுக்கான சரியான வழிகாட்டுதல்களை நாம் காட்ட வேண்டும். இந்த வாலிப பருவத்திலே அல்லாஹ் தஆலா கூலியும் கொடுக்கின்றான், கேள்வியும் கேட்கின்றான். அது என்ன கூலி? நான் ஆரம்பத்திலே சொன்னதை கொண்டுதான், வாலிபத்திலே செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து, அர்ஷுடைய நிழல் என்ற உன்னதமான அந்தஸ்தை கொடுக்கின்றான். கேள்வி என்ன? மறுமையிலே கேட்கப்படும். உன்னுடைய வாலிபத்தை, அந்த பருவத்தை எப்படி கழித்தாய், நீ எவ்வாறு செலவழித்தாய், வீணான வழியிலா அல்லது நல்ல வழியிலா என்பதாக கேள்வியில் இருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் உணர வேண்டும். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அனைவருக்கும் நம்முடைய வாலிப சமூகத்தை மிக உன்னதமானவர்களாக, மிக சிறந்தவர்களாக, நல்லொழுக்கம் உள்ளவர்களாக உருவாக்குவதற்குரிய நல்லதொரு தௌஃபீக்கை தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.